Hello all, welcome back to day 17 of sharing my mind voice while studying. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சாப்டர் வந்து ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் சாப்டர் 2 பார்க்க போகிறோம், அதாவது டைப்ஸ் ஆஃப் ஃபினான்சிங். இதில் லேர்னிங் அவுட்கம்ஸ் என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா, நமக்கு டிஃப்ரெண்ட் சோர்ஸஸ் ஆஃப் ஃபினான்ஸ் எதெல்லாம் வந்துட்டு இன்டர்னலாகவோ எக்ஸ்டர்னலாகவோ பிஸ்னஸ்க்கு அவைலபிளாக இருக்கும் அப்படின்றது தெரியுமா. லாங் டேர்ம், மீடியம் டேர்ம், ஷார்ட் டேர்ம் சோர்ஸ் ஆஃப் ஃபினான்சஸை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். Discuss in detail some of the important sources of finance. This would include venture capital financing, lease financing and financing of export trade by banks. இந்த ஃபினான்சிங்ஸ்லாம் பற்றி படிக்க போகிறோமா. செக்யூரிட்டைசேஷன் அப்படின்னா என்ன அப்படின்ற கான்செப்டை டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறாங்க. Discuss the financing in the international market by understanding various financial instruments prevalent in the international market. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது, அதில் எப்படி ஃபைனான்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். சாப்டர் ஓவர்வியூ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு சோர்ஸஸ் ஆஃப் ஃபினான்ஸில் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல், ரீடைன்ட் ஏர்னிங்ஸ், டிபெஞ்சர்ஸ், பாண்ட்ஸ், லோன்ஸ் ஃப்ரம் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன், அதர்ஸ், இதெல்லாம் தான் சோர்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஃபினான்ஷியல் நீட்ஸ் அண்ட் சோர்ஸஸ் ஆஃப் ஃபினான்ஸ் ஆஃப் அ பிஸ்னஸ். ஃபினான்ஷியல் நீட்ஸ் ஆஃப் அ பிஸ்னஸ், ஒரு பிஸ்னஸ்க்கு எதுக்காக ஃபினான்ஸ் தேவை அப்படின்னு பார்க்குறோம். Business enterprises need funds to meet their different types of requirements. ஒவ்வொரு பிஸ்னஸ் என்டர்பிரைஸ்க்கும் நிறைய டைப்ஸ் ஆஃப் ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கும், அதெல்லாம் மீட் அவுட் பண்ணுறதுக்கு தான் அமௌண்ட் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல் த ஃபினான்ஸ் நீட்ஸ் ஆஃப் அ பிஸ்னஸ் மே பி குரூப்ட் இன்டு த ஃபாலோயிங் 3 கேட்டகரிஸ். எல்லா பிஸ்னஸ் நீட்ஸையும் இந்த 3 கேட்டகரியாக பிரிக்கலாம் அப்படின்றாங்க. என்னென்னா லாங் டேர்ம், மீடியம் டேர்ம், ஷார்ட் டேர்ம். லாங் டேர்மில் எதெல்லாம் பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, such needs generally refer to those requirements of fund which are for a period exceeding 5 to 10 years. 5 to 10 வருஷம் நமக்கு தேவைப்படுது அப்படின்னா அது வந்துட்டு லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் நீட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் பிளான்ட், மெஷினரி, லேண்டு, பில்டிங் எக்ஸெட்ரா, இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னா ஒரு 5 to 10 years நம்ம அதிலே தான் இருக்கும் அந்த மணி. ஓகேவா. ஸோ அந்த மாதிரி நீடு வந்துட்டு 5 to 10 இயர்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய நீடு வந்துட்டு லாங் டேர்ம் ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபண்ட்ஸ் ரெக்வயர்ட் டு ஃபினான்ஸ் பெர்மனண்ட் ஆர் ஹார்ட் கோர் ஒர்க்கிங் கேபிட்டல் ஷுட் ஆல்சோ பி ப்ரொக்யூர்டு ஃப்ரம் லாங் டேர்ம் சோர்சஸ். அதாவது பர்மனெண்ட்டாக நம்ம ஒரு விஷயத்தை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கான ஃபினான்ஸ் வந்து லாங் டேர்ம் ஃபினான்ஸ்லேருந்து எடுக்கணும். அதே ஹார்ட் கோர் ஒர்க்கிங் கேபிட்டலாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்ட்ரி இல்லை ஒரு மெஷினரி, அந்த மெஷின் இல்லாமல் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது, அதோட அமௌண்ட்டும் சப்ஸ்டான்ஷியலி ஹையாக இருக்குது அப்படின்னா அதுதான் ஹார்ட் கோர் ஒர்க்கிங் கேபிட்டல்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் லாங் டேர்ம் சோர்ஸஸ்லேருந்து தான் வாங்கணும். ஓகேவா. அடுத்து மீடியம் டேர்ம் ஃபினான்ஷியல் நீட்ஸ். இது என்ன அப்படின்னா ஒரு இயருக்கு மேலே இருக்கும், ஆனால் 5 இயர்க்குள்ளே இருக்கும். ஓகேவா. இது எதுக்காகலாம் தேவைப்படுதுன்னா ஸ்டோர்ஸ் அண்ட் ஸ்பேர்ஸ்க்கு, கிரிட்டிக்கல் ஸ்பேர்ஸ்க்கு, டூல்ஸு, டைஸு, மோல்ட்ஸு, இந்த மாதிரி விஷயங்களுக்கெலாம் தேவைப்படும். இதெல்லாம் வந்து ஃபேக்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள். ஓகேவா. இதுக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற ஃபண்ட்ஸ் எல்லாத்தையும் மீடியம் டேர்ம் ஃபினான்ஸ்லேருந்து நம்ம ஃபண்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஷியல் நீட்ஸ். ஓகேவா. இந்த மாதிரியான ஃபினான்ஷியல் நீட்ஸ் வந்துட்டு எப்போ வரும் அப்படின்னா கரண்ட் அசட்ஸ்க்காக தேவைப்படும்னு சொல்கிறாங்க. ஸ்டாக்கு, டெட்டாஸு, கேஷு, இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேவா. Investment in these assets are known as meeting of working capital requirements of the concern. இதுக்கெல்லாம் செலவு பண்ணுறோம் இல்லையா, இதுக்கு பேர் தான் ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட்ஸை மீட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. The main characteristics of short-term financial need is that they arise for a short period of time not exceeding the accounting period 1 year. இதில் மெயினாக நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஷியல் நீட்ஸ் 1 இயரை தாண்டி போகாது. நம்ம ஒரு ஃபண்டை எடுத்து ஒரு செலவு பண்ணுவோம், அதோட யூசேஜ் வந்து 1 இயர்க்குள்ளே தான் இருக்கும், மறுபடியும் அந்த செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் 1 இயர்க்குள்ளேயே. ஸோ அதுதான் ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஷியல் நீட்ஸ். பேசிக் பிரின்சிபல் ஃபார் ஃபண்டிங் வேரியஸ் நீட்ஸ். ஓகேவா. வேரியஸ் நீட்ஸை ஃபண்ட் பண்ணுறதுக்கான பேசிக் பிரின்சிபல்ஸ் என்னன்னு சொல்கிறாங்க. The basic principle for meeting a short-term financial needs of a concern is that such need should be met from short-term sources. நமக்கு ஷார்ட் டேர்ம் நீட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை ஷார்ட் டேர்ம் சோர்ஸஸில் இருந்து தான் நம்ம மீட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. தேவைகள் அப்படிங்கிறதுக்கான உதாரணமாக என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ நமக்கு ஒரு டெட்டார் இல்லை ஒரு கிரெடிட்டார் இருக்காங்க, அவங்கள்ட்ட இருந்து நம்ம கூட்ஸ் வாங்கியிருக்கோம்.
ஸோ இப்போ நம்ம அவங்களுக்கு பேமெண்ட் பண்ணணும் கரெக்டாக. இது இல்லை ரா மெட்டீரியல் இப்போ தான் பர்ச்சேஸே பண்ண போகிறோம், அதுக்கு கேஷ் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ண போகிறோம், இதுக்கான கேஷ் தேவைப்படுறது. இந்த மாதிரியான நீட்ஸ் எல்லாம் ஷார்ட் டேர்ம் சோர்ஸஸ்லேருந்து தான் நம்ம கடன் வாங்கி ஃபண்ட் பண்ணணும் அப்படின்றாங்க. மீடியம் டேர்ம் ஃபினான்ஷியல் நீட்ஸ் ஃப்ரம் மீடியம் டேர்ம் சோர்ஸஸ். மீடியம் டேர்ம் தேவையாக இருந்துச்சு அப்படின்னா அதை மீடியம் டேர்ம் சோர்ஸஸில் வந்து என்னடா ஷார்ட் டேர்ம் மீடியம் டேர்ம்னு கேட்டிங்கன்னா, நம்ம இப்போ பேங்க்லேயே வாங்குகிறோம் அப்படின்னா அவங்களே வந்துட்டு ஒரு பீரியட் சொல்லுவாங்க, டென்யூர் ஆஃப் லோன் அப்படின்ற மாதிரி. இது 10 இயர்ஸில் ரீபே பண்ணணும், இஎம்ஐ கேல்குலேட் பண்ணுவோம்ல, எத்தனை நாளில் நம்ம வந்துட்டு ரீபே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த சோர்ஸுக்கும் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட பீரியட் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லாங் டேர்ம் மெஷினரி எனக்கு தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க, இது நான் 10 வருஷம் யூஸ் பண்ண போகிறேன், இதோட விலை வந்து 10 கோடின்னு வச்சுக்கோங்களேன். இதை நான் வந்து என்னோடய கிரெடிட் கார்டு மூலியமாக வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. கிரெடிட் கார்டில் யாருக்கும் 10 கோடி இருக்காது, பட் இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. கிரெடிட் கார்டை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணலாம், 1 மந்த் அந்த கடனை வந்து நம்ம வச்சுக்கலாம். அதுக்கு மேலே போனால் பயங்கரமாக இன்ட்ரெஸ்ட்டை போட்டு நம்மளை இது பண்ணிடுவான், ஓகேவா. ஸோ இந்த 1 மந்த்து வேலிட் இருக்க ஷார்ட் டேர்ம் கிரெடிட், ஓகேவா. அந்த 1 மந்த் வந்து ஷார்ட் டேர்ம் கிரெடிட், ஆனால் என்னோடய நீட் வந்துட்டு லாங் டேர்ம் நீட், ஓகேவா. இது ஷார்ட் டேர்ம் கிரெடிட்டு, ஆனால் இது லாங் டேர்ம் நீடு, ஓகேவா. இப்போ நான் இதை வச்சு அந்த 10 கோடிக்கு மெஷின் வாங்கினேன்னா ஒரு மாதம் ஒன்றும் தெரியாது, அதுக்கப்புறம் அவ்வளோதான். அதை எப்படி நான் அரேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பிரச்சனை ஆகிடும். ஸோ இப்போ நம்ம 10 வருஷத்துக்கு ஒரு பொருளை யூஸ் பண்ண போகிறோன்னா கடன் வாங்குறப்பே 10 வருஷம் கழித்து தான் தருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி வாங்கணும் அப்படின்ற மாதிரியான கான்செப்டில் தான் இவங்க சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் நீட்னா லாங் டேர்ம் சோர்ஸஸ், ஓகேவா. Accordingly, the method of raising funds is to be decided with reference to the period for which funds are required. நம்ம எந்த மெத்தடில் அமௌண்ட்டை வாங்குகிறோம் அப்படிங்கிறது நமக்கு எவ்வளோ நேரம் அந்த அமௌண்ட் தேவைப்படும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, ஜென்ரல் ரூல் ஆஃப் ஃபினான்சிங் ஆஃப் டிஃப்ரெண்ட் அசட்ஸ் would take place. சரி, these rules can be changed depending on the nature of borrower, ஓகேவா. நமக்கு ஜென்ரலாக ஒரு ரூல் இருக்கும், ஆனால் நேச்சர் ஆஃப் பாரோவரை பொறுத்து இந்த ரூலை மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. டிபெண்டிங் ஆன் த பாரோவர்ஸ் லெவல் ஆஃப் ஆப்ரேஷன் பிசைட்ஸ் த ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் த பிஸ்னஸ் அண்ட் நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் would also decide the type of borrowing. Generally it can be as follows அப்படிங்கிறாங்க. அதாவது பொதுவாக ஒரு சில ரூல் இருக்குது, ஆனால் பாரோவரை பொறுத்து, அந்த பாரோவருடைய பிஸ்னஸோட நேச்சரை பொறுத்து, அதோட லெவல் ஆஃப் ஆப்ரேஷன்ஸை பொறுத்து, அந்த பிஸ்னஸ் எவ்வளோ டெவலப் ஆகிருக்குன்றதை பொறுத்து நம்ம பாரோயிங்காக மாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒரு பிஸ்னஸ் இப்போ தான் ஏர்லி ஸ்டேஜில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அன்சர்டனிட்டி அதிகமாக இருக்கும், ஓகேவா. அப்போது நம்ம மெயினாக ஈக்விட்டியில் ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணலாம், இல்லைனா ஏஞ்சல் ஃபண்டில் ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணலாம், விச் இஸ் ரிஸ்க்கு கம்மியாக இருக்கும், ஓகேவா. ஈக்விட்டி அப்படின்னா லாஸ் வந்துச்சுன்னா அவங்கவுங்க ஷேரை அவங்கவுங்க ஏற்றுக்குவாங்க. நம்ம ஃபுல்லாக கடன் வாங்கியிருந்தோம் அப்படின்னா எல்லாருக்கும் சேர்த்து நம்ம அமௌண்ட் நம்ம கையிலேருந்து கொடுக்குற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். ஏஞ்சல் ஃபண்டும் அதே மாதிரி தான், அவங்க பேர் பண்ணிக்குவாங்க. ஏர்லி ஸ்டேஜில் ஹை டு மாட்ரேட் அன்சர்டனிட்டி இருக்குது, ஓரளவுக்கு வந்துருச்சு அப்படின்னா ஈக்விட்டி வெஞ்சர் கேபிட்டல் போகலாம், கொஞ்சம் டெட்டு வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. க்ரோத் ஸ்டேஜ் இருக்குது, சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு டெட்டு தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பிகாஸ் இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் கொடுத்துட்டு வர ப்ராஃபிட் மிச்சம் ஃபுல்லாக நமக்கு தான் அப்படின்ற மாதிரி. வெஞ்சர் கேபிட்டல், ப்ரைவேட் ஈக்விட்டிலாம் சொல்கிறாங்க. அன்சர்டனிட்டியே இல்லை, கன்ஃபார்மாக ப்ராஃபிட் தான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா கடனே வாங்கிக்கோங்க, இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் கொடுத்துட்டு மிச்சம் நிறைய ப்ராஃபிட் வரும், நம்ம வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ப்ராஃபிட் தான் சம்பாதிப்போம் அப்படின்னு நமக்கு ஷுவராக தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம டெட்டுக்கு போயிடலாம். ப்ராஃபிட்டும் வரலாம், லாஸும் வரலாம், இல்லை வந்துட்டு ஒரு சில நேரம் ப்ராஃபிட் வரும், ஒரு சில நேரம் லாஸ் வரும் அப்படின்னா ஈக்விட்டிங்கிறது வந்து பெஸ்ட்டு, ஓகேவா. நமக்கு ரிஸ்க்கே இல்லை, பிஸ்னஸில் கன்ஃபார்ம் ப்ராஃபிட் தானா டெட்டு பெஸ்ட்டு. நமக்கு நிறைய ரிஸ்க் இருக்குது, பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னே தெரியாது அப்படின்னா ஈக்விட்டி பெஸ்ட்டு, ஓகேவா. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃபினான்சியல் சோர்ஸஸ். இந்த ஃபினான்சியல் சோர்ஸஸ்லாம் இருக்கு இல்லையா, இதை கிளாஸிஃபை பண்ணுறாங்க. பேஸ்ட் ஆன் பேசிக் சோர்ஸஸை வச்சு கிளாஸிஃபை பண்ணலாம், பேஸ்ட் ஆன் மெச்சூரிட்டி ஆஃப் ரீபேமெண்ட் பீரியடை வச்சு கிளாஸிஃபை பண்ணலாம், பேஸ்ட் ஆன் ஓனர்ஷிப் அண்ட் கண்ட்ரோலை வச்சு கிளாஸிஃபை பண்ணலாம், ஓகேவா. ஃபஸ்ட்டு பேஸ்ட் ஆன் பேசிக் சோர்ஸஸை வச்சு கிளாஸிஃபை பண்ணுறாங்க, அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். Based on basic sources of finance, types of financing can be classified as below, ஓகேவா. சோர்ஸஸ் ஆஃப் ஃபினான்ஸ் அப்படின்றாங்க. ஒன்று, என்டிட்டிக்கு வெளியிலேருந்து நம்ம அமௌண்ட்டை வந்து ரைஸ் பண்ணுவோம், இல்லை என்டிட்டிக்குள்ளேயே இருந்து நம்ம அமௌண்ட்டை ரைஸ் பண்ணலாம். என்டிட்டிக்கு வெளியில் என்ன பண்ணலாம், பப்ளிக் இஷ்யூ பண்ணி ஷேர்ஸாக வாங்கலாம். எல்லோரும் வாங்க, என் கம்பெனியில் காசு போடுங்க, லாபம் வந்தால் நான் தரேன், நஷ்டம் வந்தால் நீங்கள் கொடுங்கன்னு கேட்குறது தான் ஷேர்ஸ் ரைஸ் பண்ணுறது, ஓகேவா.
அதில் ஈக்விட்டி ஷேர் இருக்குது, ப்ரிஃபரன்ஸ் ஷேர் இருக்குது. ஓகேவா? அடுத்தது வெளியில் போய் கடனாக கேட்குறது. என் கம்பெனிலலாம் உங்களுக்கு பர்சன்டேஜ் இல்லை, ஷேர் இல்லை, ஆனால் எனக்கு காசு கொடுங்க, நான் உங்களுக்கு திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி வாங்குறது. இதுவும் எக்ஸ்டர்னலில் தான் வரும். இதில் டிபெஞ்சர்ஸாக வாங்கலாம், லோன் ஃப்ரம் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன், பேங்க் மாதிரியான இடத்துலேருந்து வாங்கலாம், அதர் லோன்ஸ், இது நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஓகேவா? இது வாங்கலாம். இதெல்லாம் வெளியிலேருந்து வாங்குறது. இப்போது ஃபண்டு வந்து இன்டர்னலாகவே ரெடி பண்ணுறது அப்படின்னா மெயின்லி ரீடைன்டு ஏர்னிங்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரீடைன்டு ஏர்னிங்ஸ்னால் ஒன்றும் இல்லை, போன வருஷம் நம்ம கேபிட்டல் போட்டு அதுலேருந்து வர ப்ராஃபிட்டை எடுத்து இந்த வருஷத்தோட கேபிட்டலாக மாற்றி அதை போடுறோம் இல்லையா, அதுதான் ரீடைன்டு ஏர்னிங்ஸ். ஃபஸ்ட் இயர் நான் 1000 rupees போட்டேன், எனக்கு 1100 அமௌண்ட் வந்துச்சு, 100 ரூபா ப்ராஃபிட். ஓகேவா? அந்த 100ஐயும் சேர்த்து இப்போ நான் இந்த வருஷத்துக்கான கேபிட்டலாக போடுறேன் இல்லையா, அதுதான் இந்த 100 rupees தான் ரீடைன்டு ஏர்னிங்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? நம்ம ஏர்ன் பண்ணதை ரீடைன் பண்ணி கேபிட்டலாக திருப்பி பிஸ்னஸ்க்குள்ளேயே போடுறோம் அப்படிங்கிறது இன்டர்னல் சோர்ஸ். ஓகேவா? அடுத்தது மெச்சூரிட்டி பீரியட் பேஸ் பண்ணி ஃபினான்சியல் சோர்ஸஸ் ஆஃப் ஃபினான்ஸை எப்படி பிரிக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு லாங் டேர்ம், மீடியம் டேர்ம், ஷார்ட் டேர்ம்னு 3ஆக பிரிச்சுக்கிறாங்க. அதில் எதெல்லாம் செட் ஆகும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. லாங் டேர்மில் ஷேர் கேபிட்டல் ஈக்விட்டி ஷேர்ஸ் வருது, ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வருது, ரீடைன்டு ஏர்னிங்ஸ் வருது, டிபெஞ்சர்ஸ் பாண்ட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வருது, லோன்ஸ் ஃப்ரம் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வருது, லோன்ஸ் ஃப்ரம் ஸ்டேட் ஃபினான்ஷியல் கார்ப்பரேஷன்ஸ் வருது, லோன்ஸ் ஃப்ரம் கமர்ஷியல் பேங்க்ஸ் வருது, வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்டிங் வருது, அசட் செக்யூரிட்டைசேஷன் வருது, இன்டர்நேஷ்னல் ஃபினான்சிங் லைக் யூரோ இஷ்யூஸ், ஃபாரின் கரன்சி லோன்ஸ், இதெல்லாமே வந்துட்டு லாங் டேர்மில் வருது. ஓகேவா? இது ஒன்று என்ன அப்படிங்கிறது இந்த சாப்டர் ஃபுல்லாக நம்ம இதை தான் படிக்க போகிறோம். ஸோ இங்கே போட்டு குழப்பிக்க வேண்டாம். அடுத்து மீடியம் டேர்ம், இங்கேயும் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் இருக்குது, இங்கேயும் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் இருக்குது. ஸோ நம்ம அந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேரை எவ்வளோ அமௌண்ட், அதாவது எவ்வளோ காலத்துக்காக நம்ம சொல்லி விடுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அது லாங் டேர்மாக மீடியம் டேர்மான்றது வரும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் 2 years ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கொடுக்குறோம் அப்படின்னா இங்கே மீடியமில் வந்துடும். 8 years 10 years அந்த மாதிரிலாம் கொடுத்தோம்னா லாங் டேர்மில் வந்துடும். ஓகேவா? டிபெஞ்சர்ஸ் பாண்ட்ஸு, பப்ளிக் டெபாசிட், ஃபிக்ஸட் டெபாசிட் ஃபார் டியூரேஷன் ஆஃப் 3 years. ஓகேவா? மீடியம் டேர்ம் லோன்ஸ் ஃப்ரம் கமர்ஷியல் பேங்க்ஸ், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஸ்டேட் ஃபினான்ஷியல் கார்ப்பரேஷன்ஸ், லீஸு, ஃபினான்சிங், ஹையர் பர்ச்சேஸ் ஃபினான்சிங், இதெல்லாம் எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங்ஸ், ஈரோ இஷ்யூஸ், ஃபாரின் கரன்சி பாண்ட்ஸ். ஓகேவா? இதெல்லாமே வந்து மீடியம் டேர்ம் ஃபினான்சிங்குள்ளே வருது. அடுத்து ஷார்ட் டேர்ம், ட்ரேட் கிரெடிட். ஓகேவா? நம்ம பொருள் வாங்குகிறோம் ஆனால் காசு கொடுக்கல, இல்லை நம்மக்கிட்ட ஒரு பொருள் வாங்குறாங்க அவங்க காசு கொடுக்காம போயிருக்காங்க அப்படின்னா அது ஒரு சோர்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அக்ரூட் எக்ஸ்பென்சஸ் அண்ட் டெஃபர்ட் இன்கம். ஓகேவா? எக்ஸ்பென்சஸ் அக்ரூ ஆயிடுச்சு, 1ஆம் தேதி ஆனால் நான் வந்து அமௌண்ட் கட்டணும், ஆனால் நான் 10ஆம் தேதிக்குள்ளே கட்டினா போதும் அப்படின்னா அந்த 10 நாள் அது எனக்கு சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க. அதே மாதிரி டெஃபர்டு இன்கம். ஓகேவா? ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் லைக் ஒர்க்கிங் கேபிட்டல் லோன்ஸ் ஃப்ரம் கமர்ஷியல் பேங்க்ஸ். ஓகேவா? இந்த மாதிரி ஒர்க்கிங் கேபிட்டல் லோன்லாம் வாங்குகிறோம்ல பேங்க்கில், அது சொல்கிறாங்க. அட்வான்சஸ், இது அட்வான்சஸ்ன்னு நினைக்கிறேன், டி வரணும் இங்கே. அட்வான்சஸ் ரிசீவ்டு ஃப்ரம் கஸ்டமர்ஸ், வேரியஸ் ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன்ஸ். இந்த மாதிரி தப்பாக இருக்கிறதெல்லாம் மீனிங் கேட்டால் ஏதாவது சொல்லுமா? நோ கண்டென்ட் ஃபவுண்ட். பார்த்தீங்களா? அப்போ இது கன்ஃபார்மாக ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தான். அடுத்தது ஓனர்ஷிப்பையும் கண்ட்ரோலையும் பேஸ் பண்ணி ஃபினான்ஸை எப்படி பிரிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்குறாங்க. சோர்ஸ் ஆஃப் ஃபினான்ஸு ஓனர்கிட்ட இருந்து வருதா, பாரோ பண்ணதுனால வருதா அப்படின்றத பார்க்குறாங்க. அது ஓனரோட ஃபண்டாக இருந்துச்சு அப்படின்னா ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், ரீடைன்டு ஏர்னிங்ஸ், இதெல்லாமே ஓனரோட சம்மந்தப்பட்டது. அந்த கம்பெனியோட ஓனர் தான் இவங்க தான் இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஓகேவா? பாரோடு ஃபண்ட்ஸ்னால் அவங்க அது ஓனர் கிடையாது, ஆனால் அமௌண்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா டிபெஞ்சர்ஸ், பேங்க்ஸில் வாங்குகிற லோனு, ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் கொடுக்குற லோனு, அதர்ஸ். ஓகேவா? இதுதான் 3 வகையாக பிரிக்கிறது. ஃபினான்ஸை பேசிக் சோர்ஸஸ் வச்சு பிரித்தா எக்ஸ்டர்னலாக இன்டர்னலான்னு பிரிக்கணும். ஓகேவா? எக்ஸ்டர்னலில் ஷேர் கேபிட்டல், கடன், இன்டர்னலில் ரீடைன்டு ஏர்னிங்ஸ், அதுக்குள்ளே 3 இருக்குது. ஓகேவா? இதே இது பேஸ்ட் ஆன் மெச்சூரிட்டி பீரியட் வச்சு பிரித்தோன்னா லாங்கு, மீடியம், ஷார்ட்டுன்னு பிரிக்கிறோம். பேஸ்ட் ஆன் ஓனர்ஷிப் அண்ட் கண்ட்ரோல் போச்சுன்னா ஓனர்ஸு, பாரோடு, ஓனர்ஸில் ஈக்விட்டி, ரீடைன்டு, பாரோடில் இதெல்லாம் வருது. ஓகேவா? அடுத்தது லாங் டேர்ம் சோர்ஸஸ் ஆஃப் ஃபைனான்ஸ். There are different sources of funds available to meet long-term financial needs of the business.
ஓகே, லாங் டேர்ம் நீட்ஸுக்கு டிஃப்ரெண்ட் சோர்சஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கிளாசிஃபைடு ப்ராட்லி இன்ட்டு ஒன்று ஷேர் கேபிட்டல், இன்னொன்று டெட்டு. ஓகேவா, நமக்கு லாங் டேர்ம்னு ஆரம்பித்தோம் அப்படின்னாலே எதர் ஷேர்ஸாக இஷ்யூ பண்ணணும், இல்லைனா டெட்டாக வாங்கணும். ஓகேவா, the different sources of long term finance have been discussed as follows. ஸோ ஆரம்பிச்சிட்டாங்க. லாங் டேர்ம் ஃபினான்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் கீழே அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஓனர்ஸ் கேபிட்டல் ஆர் ஈக்விட்டி கேபிட்டல். ஓகேவா, இதுதான் ரொம்ப முக்கியம். A public limited company may raise funds from promoters or from the investing public by way of owners capital or equity capital by issuing ordinary equity shares. சம் ஆஃப் த கேரக்டரிஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அதாவது ஒரு கம்பெனி இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறேன். பேசிக்காக ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்கே ஜென்ரல் பப்ளிக்லாம் இருக்காங்க. இது ஓனர், இந்த கம்பெனியை ஆரம்பித்த 2 பேர் இருக்காங்க. இந்த கம்பெனி நல்லா நடக்கணும் அப்படின்னா 1000 ரூபாய் தேவைப்படுது. இவங்க ஸ்மால் சைஸில் ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு ஸ்டேஜ் வந்துருச்சு, 1000 ரூபா போட்டால் சூப்பராக நம்ம ரன் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுது. இவங்களுக்கு ஆளுக்கு 250 ரூபா தான் கையில் இருக்குது. ஓகேவா, ஸோ 500 ரூபாயை வச்சு ஆல்ரெடி ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ 1000 ரூபா தேவைப்படுது. ஸோ என்ன பண்ணுறாங்க, வெளியில் இவங்கெல்லாம் யார் அப்படின்னா இவங்க கையில் கேஷ் இருக்குது, எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணால் லாபம் கிடைக்கும் அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ண ரெடி அப்படின்ற மாதிரி கையில் காசை வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஜென்ரல் பப்ளிக் எல்லோரும். ஓகேவா, ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, இதை ஐபிஓ அப்படின்னு சொல்லுவாங்க, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். இது ஆல்ரெடி ரன் ஆகிட்டு இருக்கிறதுனால எஃபிஓன்னு சொல்லலாம். ஃபர்தர் அதாவது ஃபஸ்ட் டைம் நம்ம பப்ளிக்கிட்ட போகிறோன்னா இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். ஸோ இது ஐபிஓ தான் வரும். ஓகேவா, ஸோ எங்ககிட்ட 500 ரூபா இருக்குது, எங்களுக்கு மொத்தம் 1000 ரூபா தேவை. மிச்சம் 500 நீங்கள் எல்லோரும் ஷேர் பண்ணி கொடுங்க. இவர் 10 ரூபா கொடுப்பாரு, இவர் 100 ரூபாய்க்கு வாங்குவார். அந்த மாதிரி நிறைய இருப்பாங்க, நிறைய பேர் எல்லோரும் சேர்ந்து இந்த 500 ரூபா வந்தோடனே ஓகே 1000 ரூபா போட்டாச்சு அப்படின்ற மாதிரி வரும். யார் எவ்வளோ காசு போட்டாங்களோ அந்த ப்ரொப்போர்ஷனாக இதில் இப்போ ஒரு 100 ரூபா ப்ராஃபிட் வருதுன்னு வச்சுக்கோங்க. 250 ரூபா போட்டவங்களுக்கு 25 ரூபா, 250 ரூபா போட்டவங்களுக்கு 25 ரூபா, 100 ரூபா போட்டவருக்கு 10 ரூபா, 10 ரூபா போட்டவருக்கு 1 ரூபா. அந்த மாதிரி இந்த ப்ராஃபிட்டையும் அவங்களோட ஷேரை பேஸ் பண்ணி எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தாங்களோ, எத்தனை ஷேர் அவங்கக்கிட்ட இருக்கோ அதை பேஸ் பண்ணி இந்த ப்ராஃபிட்டையும் பிரித்து கொடுத்துருவாங்க. இதில் இன்கேஸ் லாஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம 1000 ரூபா போட்டோம் ஆனால் 500 ரூபா தான் தேறிச்சு, மிச்சம் 500 லாஸ் அப்படின்னா இப்போ 10 ரூபா போட்டவங்களுக்கு 5 ரூபா தான் இருக்கும், 100 ரூபா போட்டவங்களுக்கு 50 ரூபா தான் இருக்கும். ஸோ அதனால தான் ரிஸ்க் இருக்கப்போ ஈக்விட்டிக்கு போய்கிட்டாங்கன்னா இவங்க 2 பேர்த்துக்கும் நல்லது. ஓகேவா, ஏன்னா இவங்களுக்கு லாஸ் ஆச்சு அப்படின்னா இந்த 250 125 ஆனதோட சரியாயிடும். ஆனால் இதே டெட்டுக்கு போயிருந்தாங்கன்னா இந்த 1000 ரூபாய்க்கான மொத்தம் அந்த 500 ரூபாயும் இவங்களோட லாஸில் தான் வந்திருக்கும். ஸோ இதுதான் வந்து மை அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் வாட் இஸ் ஷேர் கேபிட்டல். இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன அப்படின்றத கீழே கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஓனர்ஸ் கேபிட்டல்னு சொல்லலாம், ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், ஓனர்ஸ் ஷேர் கேபிட்டல், ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் எப்படி வேணால் சொல்லலாம் அப்படின்றாங்க. இது வந்து ஒரு பெர்மனன்ட் கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், கண்டிப்பாக இந்த ஃபார்ம் எப்போ வந்துட்டு டிசால்வ் ஆகுதோ அப்போ தான் இதை வெளியில் எடுக்கிற மாதிரி இருக்கும். அது வரைக்கும் டிவிடெண்ட் மட்டும்தான் கொடுத்துட்ருப்பாங்க. ஓகேவா, இல்லை அவங்களுக்குள்ளே கை மாற்றிக்குவாங்க, அந்த ஷேரையே ஒருத்தங்கள்ட்ட இன்னொருத்தங்க விற்றுக்குவாங்க, அவ்வளோதான் பண்ண முடியும், வெளியே எடுக்க முடியாது கம்ப்ளீட்டாக. The holders of such share capital in the company are called equity shareholders or shareholders. ஓகேவா, இந்த ஷேரை யார் ஹோல்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்க தான் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லைனா ஆர்டினரியாக ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஆர் ப்ராக்டிக்கலி ஓனர்ஸ் ஆஃப் த கம்பெனி ஆஸ் தி அண்டர்டேக் த ஹையஸ்ட் ரிஸ்க். ஆமாம், இப்போ நான் 100 ரூபா போட்டேன் அப்படின்னா போட்ட எல்லா அமௌண்ட்டும் லாஸ் ஆச்சுன்னா அந்த 100 ரூபாயும் எனக்கு லாஸ் தான். ஸோ நான் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறேன், ஸோ அந்த கம்பெனிக்கு என்னோடய காசு தான் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கேபிட்டலாகவே போயிருக்கு, ஸோ நான் தான் அதுக்கு ஓனர் அப்படின்ற மாதிரி. இப்போ நான் வந்து அதில் மொத்தம் 1% ஷேர் என்னோடய அமௌண்ட் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அந்த மொத்த கம்பெனியில் 1% என்னோடது, நான் அதோட ஓனர் அப்படின்ற மாதிரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் சொல்கிறாங்க. அவங்க தான் ஹையஸ்ட் ரிஸ்க் எடுக்கிறாங்க, அவங்க தான் ப்ராக்டிக்கலாக பார்த்தா அவங்க தான் ஓனர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா, equity shareholders are entitled to dividends after the income claims of other stakeholders are satisfied. ஆமாம், மற்றவங்க கடன் கொடுத்தவங்களுக்கு கடனுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு
டிபெஞ்சர்ஸ்க்கெலாம் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு ப்ரிஃபரன்ஸ் ஷேருக்கு வந்துட்டு இது டிவிடெண்ட் கொடுத்துட்டு மிச்சம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே ஓனர்ஸ்க்கு தான் வரும். ஓகேவா? எல்லாத்துக்கும் செட்டில் பண்ணதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறது ஓனர்ஸோட அமௌண்ட்டு. அதுக்கு பேர் டிவிடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டாங்க. ஓகேவா? டிவிடெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு சார்ஜ் அகெயின்ஸ்ட் ப்ராஃபிட்ஸ் கிடையாது, அப்ராப்ரியேஷன் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து கொஞ்சம் என்னோடய அண்டர்ஸ்டாண்டிங் சொல்கிறேன். இப்போது இதுதான் நம்மளோட P&L அக்கௌண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இங்கே பர்ச்சேஸ் பண்ணுறோம், சேல்ஸ் பண்ணுறோம். ஓகேவா? பர்ச்சேஸ் 50 ரூபாய்க்கு பண்ணுறோம், சேல்ஸ் 100 ரூபாய்க்கு பண்ணுறோம் அப்படின்னா 50 ரூபா ப்ராஃபிட். கரெக்டாக? இந்த 50 ரூபாயிலேருந்து நம்ம என்ன மைனஸ் பண்ணுவோம், என்னென்ன செலவாச்சோ, கமிஷன் கொடுக்கறது ஒரு 10 ரூபா வச்சுக்கலாம், ரெண்ட் வந்து ஒரு 5 ரூபா வச்சுக்கலாம். இதெல்லாம் போக மிச்சம் நமக்கு 35 ரூபா நெட் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்குவோம் இல்லையா? இந்த நெட் ப்ராஃபிட்டை நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம், சார்ஜ் அகெயின்ஸ்ட் ப்ராஃபிட்னா என்ன, அப்ராப்ரியேஷன் ஆஃப் ப்ராஃபிட்னா என்னன்னு பார்த்துட்ருக்கோம். இப்போது சார்ஜ் அகெயின்ஸ்ட் ப்ராஃபிட் அப்படின்னா அது ப்ராஃபிட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அப்ராப்ரியேஷன் ஆஃப் ப்ராஃபிட் அப்படின்னா அது ப்ராஃபிட்டோட வேல்யூவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது. ஒழுங்காக புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இந்த 10 ரூபா, இந்த 5 ரூபா சார்ஜ் அகெயின்ஸ்ட் ப்ராஃபிட். இந்த 5 ரூபாய்க்கு பதிலாக இந்த இடத்துல நான் 25 ரூபா போட்டேன் அப்படின்னா இங்கே வந்து இந்த அமௌண்ட்டே இருக்காது. அது வந்து அப்போ இம்பேக்ட் பண்ணுதா? உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிளோடையே சொல்கிறேனே, இது வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்னு வச்சுக்கோங்க. நம்ம கடன் வாங்கின இடத்துல அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய இன்ட்ரெஸ்ட்டு இது 10 ரூபான்னு இருந்துச்சுன்னா இங்கே வந்து 30 ரூபா தான் இருக்கும். இது 20 ரூபான்னு இருந்துச்சுன்னா இங்கே வந்துட்டு 20 ரூபா தான் இருக்கும். இது ஃபுல்லாக இப்போ 60 ரூபா ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க, -20, நெட் லாஸ் 20 ருபீஸ்ன்ற மாதிரி வரும். ஸோ இது ப்ராஃபிட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அப்போது இது சார்ஜ் அகைன்ஸ்ட் த ப்ராஃபிட். அப்ராப்ரியேஷன் ஆஃப் ப்ராஃபிட்னா ப்ராஃபிட்லாம் அரைவ் பண்ணியாச்சு, இந்த 35 ரூபாயை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இதை அப்ராப்ரியேட் பண்ணுறது. இந்த 35 எப்படி பிரிச்சுக்க போகிறோம், ப்ராஃபிட்டாக அரைவ் பண்ணியாச்சு, இந்த 35 நம்ம எப்படி பிரிச்சுக்க போகிறோம். டிவிடெண்டாக ஒரு 30 ரூபா கொடுத்துருங்க, 5 ரூபாயை திருப்பி வந்து பிஸ்னஸ்லேயே வச்சுருங்க, அடுத்த கேபிட்டலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 35 எப்படி அப்ராப்ரியேட் பண்ணி யார் யாருக்கு எவ்வளோன்னு பிரிச்சுக்கிறோம்ல, இதுதான் அப்ராப்ரியேஷன் ஆஃப் ப்ராஃபிட். ஸோ டிவிடெண்ட் அப்படிங்கிறது கடைசியாக எல்லா செலவும் போக மிச்சம் இருக்க ப்ராஃபிட்டை ஷேர் ஹோல்டர்ஸ் பிரித்து எடுத்துக்கிறாங்க. ஸோ அது வந்துட்டு ப்ராஃபிட்டை குறைக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை, ப்ராஃபிட்டை எப்படி யூஸ் பண்ணிக்க போகிறாங்க அப்படிங்கிறதுக்கான இதுதான் டிவிடெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது எக்ஸ்பென்ஸ் கிடையாது. எக்ஸ்பென்சஸை தான் நம்ம சார்ஜ் ஆன் ப்ராஃபிட்னு சொல்லுவோம். இது எக்ஸ்பென்ஸ் கிடையாது. ப்ராஃபிட்லாம் அரைவ் பண்ணதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணுறோம், அந்த ப்ராஃபிட்டை எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் அப்ராப்ரியேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கான்செப்ட் போகலாமா? இதான் பார்த்தோம். இந்த ஈவெண்ட் ஆஃப் வைண்டிங் அப், கம்பெனியை ஃபுல்லாக வைண்ட் அப் பண்ணுறப்போ ஆர்டினரி ஷேர் ஹோல்டர்ஸ் கேன் எக்ஸசைஸ் தேர் கிளைம் ஆன் அசெட்ஸ் ஆஃப்டர் த கிளைம் ஆஃப் அதர் சப்ளையர்ஸ் ஆஃப் கேபிட்டல் ஹாவ் பீன் மெட். எல்லாருக்கும், அதாவது ஒரு கம்பெனியை கடைசியாக இழுத்து மூடிட்டு கிளம்புறோம், வைண்ட் அப் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியான டைமில் மற்ற கேபிட்டல் கொடுத்த எல்லாரோட கிளைமையும் முடிச்சுட்டு ஃபைனலாக என்ன இருக்கோ அதுதான் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கான கிளைம் அப்படின்னு சொல்கிறாங்க. த காஸ்ட் ஆஃப் ஆர்டினரி ஷேர்ஸ் இஸ் யூஸ்வலி த ஹையஸ்ட். நார்மலாக இருக்க ஷேருக்கு தான் வந்துட்டு காஸ்ட்டு ஹையஸ்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்க தான் வந்துட்டு ஹையர் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு தான் ஹையஸ்ட் ரிஸ்க் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போது நான் ஒரு கடனாக கொடுக்குறேன், உனக்கு 100 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட் 10 ரூபா வரும் அப்படிங்கிறது எனக்கு கன்ஃபார்மாக தெரியும். ஸோ நம்ம 100 ரூபாங்கிறது ஒரு 200 ரூபாயாக கூட கொடுப்பேன், அதான் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருவானே அப்படின்ட்டு. இதே நான் அதை ஈக்விட்டியாக கொடுக்கணுன்னா உன்னை நம்பி கொடுக்குறேன், லைக் ரொம்ப ரிஸ்க் எடுத்து கொடுக்குறேன். இப்போ நான் 100 ரூபா கொடுக்குறேன்னா அது 0வாக கூட மாறலாம், இல்லை 200ஆகவும் வரலாம். ஸோ நான் அவன் மேலே நம்பிக்கை வச்சு 200 கொடுக்குறேன் அப்படிங்கிறப்ப நான் தான் அந்த இடத்துல ஓனராகவே இருக்கேன். அப்படிங்கிறப்ப மற்ற எல்லாருக்கும் கொடுத்தது போக மிச்சம் எவ்வளோ இருக்கோ அதுதான் ஓனர்ஸ்க்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க அவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறாங்க, ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரிட்டர்னும் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, ஸோ அதோட காஸ்ட்டும் அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆர்டினரி ஷேர் கேபிட்டல் ஆல்சோ ப்ரொவைட்ஸ் அ செக்யூரிட்டி டு அதர் சப்ளையர்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ். ஆமாம், இப்போ நான் வந்து கடன் கொடுக்குறேன் அப்படின்னா ஓனர்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி 100 ரூபா போட்டிருக்காங்க,
நான் 20 ரூபா கடன் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இன்கேஸ் என் கடன் ஏதாவது ஆச்சு அப்படின்னா இந்த 100 ரூபாயிலேருந்து எனக்கு அந்த பணம் வந்துடும். இவ்வளோ பேர் அவங்க நம்பி அந்த பிஸ்னஸை நம்பி 100 ரூபா போட்டிருக்காங்க, நம்ம 20 ரூபா தானே போடுறோம், பிரச்சனை இல்லைன்ற மாதிரி ஒரு செக்யூரிட்டியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அந்த கம்பெனியில் மொத்தமே 20 ரூபா தான் போட்டிருக்காங்க, என்கிட்ட 100 ரூபா கடன் கேட்குறாங்க அப்படின்னா நான் கொடுக்க பயப்படுவேன். என்ன அவன் சொந்த காசே 20 ரூபா தான் இருக்குது, நம்மள்ட்ட வந்து 100 ரூபா கேட்குறான், லாஸ் ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு எனக்கு செக்யூரிட்டியே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் ஆகும்ல, அதை தான் சொல்கிறாங்க. Any institution giving loan to a company would make sure that debt to equity ratio is comfortable to cover the debt. There can be various types of equity shares like new issue, right issue, bonus shares, sweat equity. ஆமாம், ஒவ்வொரு கம்பெனியும் இப்போ நான் ஒரு பேங்காக இருக்கேன் அப்படின்னா என்னோடய லோன் அமௌண்ட் எவ்வளோ கேட்குறாங்க, அவங்களோட ப்ரைவேட் ஃபண்ட் எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ரேஷியோ இருக்குது. 2:1 அப்படிங்கிறது தான் பெட்டரான ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அவங்க ஒரு பங்கு அமௌண்ட் போட்டு நம்மக்கிட்ட 2 பங்கு வரைக்கும் கேட்கலாம், அதுக்கு மேலே போச்சுன்னா ரிஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி டைப்ஸ் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்துட்டு நிறைய இருக்குது. புதுசாக ஷேர் இஷ்யூ பண்ணுறது, ரைட்ஸ் இஷ்யூ பண்ணுறது, ஆல்ரெடி ஷேர் வச்சுக்கிறவங்களுக்கு கொடுக்குறது, போனஸ் இஷ்யூ அப்படின்னா நீங்கள் 4 ஷேர் வச்சுருந்தீங்கன்னா ஒரு ஷேர் ஃப்ரீ, நாங்கள் இப்போ கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி கொடுக்குறது. ஸ்வெட் ஈக்விட்டி அப்படின்னா எம்ப்ளாயீஸ் வேலையை விட்டு போயிடக்கூடாது, அவங்க நம்ம கூடயே தக்க வச்சுக்கணுன்றதுக்காக நீங்கள் வேலை செய்யுங்க, உங்களுக்கு வந்துட்டு 5 வருஷம் வேலை செஞ்சிங்கன்னா இத்தனை ஷேர் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறது. ஓகேவா, இப்போது ஈக்விட்டி ஷேரை வந்துட்டு நம்ம இப்படி யூஸ் பண்ணுறதுனால அதோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா, அது வந்து ஒரு பெர்மனன்ட் சோர்ஸ் ஆஃப் ஃபைனான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சின்ஸ் சச் ஷேர்ஸ் ஆர் நாட் ரிடீமபிள், இதை நடுவில் எனக்கு திருப்பி கொடு நான் கிளம்புறேன்லாம் சொல்லவே முடியாது எப்போவுமே. ஓகேவா, அதனால் கம்பெனிக்கு எந்த ஒரு லைபிலிட்டியும் இல்லை. இது கடன் வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டென்யூரில் அதை நம்ம திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்கும். ஆனால் ஈக்விட்டி ஷேருக்கு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. கம்பெனி எழுத்து மூடுறப்ப மட்டும்தான் உங்களுக்கு நம்ம கேஷ் கொடுக்கணும். அதர் வேர்ட்ஸில் சொல்லணும் அப்படின்னா ஒரு தடவை கம்பெனிக்கு வந்துட்டு ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணி வாங்கிட்டாங்க அமௌண்ட்டை அப்படின்னா அதை ட்ரேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், சேல் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். அதாவது செகண்டரியாக அந்த ஓனர்ஸ் தான் கை மாற்றிக்கிட்டே இருப்பாங்களே தவிர கம்பெனியிலேருந்து காசு வெளியே போகவே போகாது அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்குறது நமக்கு வந்துட்டு லீகலி செல்லாது. ஷேர் இருக்குது எனக்கு காசை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க முடியாது, அந்த கேபிட்டலை கேட்க முடியாது. நம்ம டிவிடெண்ட் கேட்கலாம், இல்லைனா வேறு யார்ட்டையாவது அதை விற்றுடலாம். ஓகேவா, ஸோ அது பர்மனெண்ட் சோர்ஸ் ஆஃப் ஃபைனான்ஸு. இது வந்துட்டு கம்பெனிக்கு லைபிலிட்டி எப்போவுமே வராது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஒரே ஒரு நிமிஷம் தண்ணி குடிச்சுக்கிறேன். அடுத்தது, ஈக்விட்டி கேபிட்டல் இன்க்ரீசஸ் த கம்பெனிஸ் ஃபினான்ஷியல் பேஸ் அண்ட் தஸ் ஹெல்ப்ஸ் டு ஃபர்தர் த பாரோயிங் பவர்ஸ் ஆஃப் த கம்பெனி. ஓகேவா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மக்கிட்ட 100 ரூபா ஈக்விட்டி ஷேர் இருக்குது அப்படின்னா அதை வச்சு 200 ரூபா வரைக்கும் லோன் வாங்கலான்னு பார்த்துருந்தோம். அந்த டெட் ஈக்விட்டி ரேஷியோ பார்த்தோம்ல 2:1. அந்த மாதிரி இப்போது இன்னொருத்தர் வந்து நான் 50 ரூபா ஷேர் கொடுக்குறேன், அதாவது காசு கொடுக்குறேன், ஈக்விட்டியில் என்ன சேர்த்துக்கோங்க அப்படின்ட்டாருன்னா நம்ம 300 ரூபா வரைக்கும் இப்போ லோன் வாங்குறதுக்கு எலிஜிபிள் ஆகிறோம். ஸோ ஈக்விட்டியில் ரைஸ் பண்ணுறப்ப அது பாரோயிங் பவரை இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. By issuing equity shares, a company managed to raise some money for its capital expenditures and it helps to raise more funds with the help of debt. ஓகேவா, இப்போ இதில் 2 மாங்காய் ஒரே கல்லில், நம்ம கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கும் கொஞ்சம் காசு வந்துருச்சு, அதை வச்சு நம்ம இன்னும் கொஞ்சம் டெட் வாங்குறதுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா debt will enable the company to increase its earnings per share and consequently its share prices. என்ன ஆகும் அப்படின்னா டெட்டு நம்ம நிறைய வாங்க என்ன ஆகும் அப்படின்னா ஒரு கம்பெனியோட ஏர்னிங்ஸ் பர் ஷேர் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அதனால் என்ன ஆகும் அப்படின்னா ஷேர் ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் டெட்டு எப்படி வந்து ஏர்னிங்ஸ் பர் ஷேரை இன்க்ரீஸ் பண்ணும்? நம்ம ஒழுங்காக பிஸ்னஸ் பண்ணால் தானே இபிஎஸ் இன்க்ரீஸ் ஆகும்.
டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், சாட் ஜிபிடிட்ட கேட்டுருவோமா? குயிக்காக குட்டியாக சொல்லுன்னு கேட்போம். இன்னும் எவ்வளோ நேரம் ஆகுது? அதாவது எனக்கு என்ன இந்த இடத்துல புரியல அப்படின்னா, டெட்டு எப்படி ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் இன்க்ரீஸ் பண்ணும் அப்படிங்கிறது தான் என்னோடய கேள்வி. இதுனா நெட் இருக்கா இல்லையா? மொபைல் ஹாட்ஸ்பாட் போடவா? Debt will enable the company to increase its earnings per share and consequently its share price. When a company raises some money through equity, it builds a strong financial base. Because of this, banks and lenders become more willing to lend money. இது நம்மளே புரிஞ்சுக்கிட்டோம். நம்ம ஈக்விட்டி அதிகமாக பேங்க்ஸ்லாம் வந்துட்டு நமக்கு கடன் கொடுக்க தயங்க மாட்டாங்க, கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. Now suppose the company borrows this debt and invests it in a project that earns more than the interest cost on the debt. ஓகே 10% இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம 100 கோடி வாங்குகிறோம். ஆனுவல் இன்ட்ரெஸ்ட்டு 10 கோடி, நம்ம வந்துட்டு ஏர்ன் பண்ணது 20 கோடி அப்படின்னா ப்ராஃபிட் வந்துட்டு 10 கோடி. ஓகே, சின்ஸ் த நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் ஹஸ் நாட் இன்க்ரீஸ்ட் பிகாஸ் த எக்ஸ்ட்ரா ஃபண்டிங் கேம் ஃப்ரம் டெட், நாட் நியூ ஈக்விட்டி, திஸ் அடிஷ்னல் ப்ராஃபிட் இஸ் டிவைடட் அமங் த சேம் ஷேர் ஹோல்டர்ஸ். ஓகே எனக்கு புரியுது. பட் இது வந்துட்டு ப்ராஃபிட்டாக இருந்தால் மட்டும்தானே. ஸோ அவங்க அசியூம் பண்ணிக்கிறாங்களாட்டுக்கு ப்ராஃபிட்டாக இருந்தால் இந்த மாதிரின்ட்டு. ஓகே, நான் வந்துட்டு ஜென்ரலாக யோசித்தேன், ப்ராஃபிட் லாஸ் எப்படி வேணால் இருக்கலாமே அப்படின்ற மாதிரி யோசித்தேன். இவங்க ப்ராஃபிட் அப்படிங்கிற மாதிரி ஒரு அசம்ஷனில் சொல்கிறாங்க. ஓகேவா? ஆமாம், இதில் ஆக்சுவலாக அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு ஈக்விட்டி அப்படின்னா 10 பேர் சேர்ந்து அமௌண்ட் போட்டு 100 ரூபா வந்திருக்கு அப்படின்னா ஆளுக்கு 10 ரூபா தான் கிடைக்கும். ஓகேவா? இப்போது இதே இது நம்ம 5 பேர் தான் இருக்கோம், ஆனால் அந்த 100 ரூபாயை கடனாக வாங்கிட்டோம், அவங்களுக்கு மொத்தமாக 50 ரூபா கொடுத்தா, 50 ரூபானா ஒரே மாதிரி வரும், சாரி 25 ரூபா கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரியான ஒன்று சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா மிச்சம் 75 ரூபாயை நம்ம 5 பேர் ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி ஷேர் ஹோல்டர்ஸோட நம்பர்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி என்ன இருந்துச்சோ அதே தான் இருக்கும், ஆனால் அமௌண்ட் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். ஸோ அதுலேருந்து ப்ராஃபிட் வர்றது எல்லாமே நமக்குள்ளே ஷேர் பண்ணிக்கிறதுனால இங்கே வந்துட்டு நமக்கு ஏர்னிங்ஸ் பர் ஷேர் அதிகமாகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் ஷேர் ப்ரைஸும் அதிகமாகும். ஷேர் ப்ரைஸ் என்னது? ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கார்டு. ஓகேவா? ஸோ ஷேர் ப்ரைஸை வச்சு தான் அந்த கம்பெனி நம்ம வேல்யூ பண்ணுவோம். ஸோ பர் ஷேர் எவ்வளோ அப்படிங்கிற வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அந்த இடத்துல வெல்த் மேக்ஸிமைசேஷன் நடக்குதுன்னு பார்த்தோம், ஃபஸ்ட்டு சாப்டர்லேயே அதை படிச்சிருக்கோம். ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க. அ கம்பெனி இஸ் நாட் ஆப்ளிஜ்டு லீகலி டு பே டிவிடெண்ட்ஸ். நமக்கு டிவிடெண்ட்ஸ் கட்டி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு சட்டமும் கிடையாது. Hence, in times of uncertainties or when the company is not performing well, dividend payments can be reduced or even suspended. ஓகேவா? கம்பெனி ஒழுங்காக போகலைன்ற காலத்தில் டிவிடெண்டை கம்மியாக கொடுக்கலாம், இல்லை சில நேரம் கொடுக்காமலே கூட போகலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சட்டப்படி நீங்கள் டிவிடெண்ட்ஸ் கொடுத்து தான் ஆகணுங்கிறதெல்லாம் எந்த ஒரு சட்டமும் கிடையாது. ஆனால் டிவிடெண்ட்ஸ் நல்லா கொடுக்குற கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் அதிகமாகும், ஷேர் ஹோல்டர்ஸோட வெல்த் மேக்ஸிமைஸ் ஆகும். ஸோ அதையும் இதையும் பேலன்ஸ் பண்ணி அவங்க ஒரு இது பண்ணிக்கிறது தான். A company can make further increase இட்ஸ் ஷேர் கேபிட்டல் பை இனிஷியேட்டிங் அ ரைட் இஷ்யூ. ஆமாம், ஆல்ரெடி இருக்க ஷேர் ஹோல்டர்ஸ்க்கே புதுசாக ஷேர்ஸை கொடுத்து ரைட் இஷ்யூ அவங்க பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அதனால் நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் கம்மியாக தான் இருப்பாங்க, ஆனால் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் மட்டும் அதிகமாகும். ஓகேவா? பீப்புளாக பார்க்குறப்ப அதே நம்பர் தான் இருப்பாங்க, பட் நம்பர் ஆஃப் ஷேர்ஸாக பார்க்குறப்ப அதிகமாகும். ஸோ அதுதான் ரைட் இஷ்யூ. அதையும் ஒரு அட்வான்டேஜாக கொடுத்துருக்காங்க. சரி, இதில் என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். மேலே பார்த்த அட்வான்டேஜஸ்லாம் இல்லாமல்
ஈக்விட்டி ஷேர் மூலியமாக நம்ம ஃபண்ட்ஸை ரைஸ் பண்ணுறதுனால ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது அதர் சோர்சஸ் ஆஃப் ஃபினான்ஸை கம்பேர் பண்ணுறப்ப அப்படின்றாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்வெஸ்டர் ஃபைண்ட் ஆர்டினரி ஷேர்ஸ் ரிஸ்கியர் பிகாஸ் ஆஃப் அன்சர்டைன் டிவிடெண்ட் பேமெண்ட்ஸ் அண்ட் கேபிட்டல் கெயின்ஸ். ஓகேவா, ரெண்டு ரிஸ்க் இருக்குது ஷேரை பொறுத்த வரைக்கும். இவன் டிவிடெண்ட் தருவானா மாட்டானா அப்படிங்கிறது டவுட்டு தான். நல்லா போச்சுன்னா தான் டிவிடெண்ட் தருவான். இன்னொன்று, அந்த வேல்யூ அப்ரிஷியேட் ஆகலாம், இல்லை கம்மியும் ஆகலாம். கேபிட்டல் நான் 100 ரூபா கொடுத்தேன் இல்லையா, அது 0 ஆகவும் வாய்ப்பு இருக்குது, 200 ஆகவும் வாய்ப்பு இருக்குது, 2 லட்சம் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்க்ரீஸும் ஆகலாம், டிக்ரீஸும் ஆகலாம். இது வந்து 2 லட்சம் ஆச்சுன்னா சூப்பர், அதுக்கு ஆசைப்பட்டு தான் எல்லாருமே ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் 0 ஆனாலும் நம்ம தான் அக்செப்ட் பண்ணிக்கணும், பேர் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் அந்த 2 ரிஸ்க்கு. Issue of new equity shares reduces the earning per share of the existing shareholders until and unless the profits are proportionately increased. இதுதான் நம்ம வந்துட்டு அங்கே அட்வான்டேஜில் பார்த்ததோட ஆப்போசிட். ஓகேவா, இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அங்கே எப்படி சொல்லியிருந்தாங்க, நீங்கள் நியூ ஈக்விட்டி வந்துட்டு நிறைய வந்துச்சுன்னா டெட்டு வாங்குறதுக்கான பவர் இன்க்ரீஸ் ஆகும், நீங்கள் டெட்டாக வாங்குனீங்கன்னா இந்த பிரச்சனை இருக்காது அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னாங்கல்ல. இப்போ இந்த பிரச்சனையை தான் இங்கே டிஸ்அட்வான்டேஜஸில் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் புதுசாக ஈக்விட்டி ஷேர்ஸ் சேர்த்துக்கிட்டே போனீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்போது நீங்கள் அதே அளவு தான் ப்ராஃபிட் சம்பாதிக்கிங்க அப்படின்னா, போன தடவை 1000 ரூபா ப்ராஃபிட்டை 100 பேருக்கு பிரித்து கொடுத்து ஆளுக்கு 10 ரூபான்னு கொடுத்தோம். இப்போ அதே 1000 ரூபா ப்ராஃபிட்டை 200 பேருக்கு பிரித்து கொடுக்குறோம். ஸோ ஆளுக்கு 5 ரூபா தான் வருது அப்படின்ற மாதிரியான ஒரு பிரச்சனை வரும். இது எப்போ பிரச்சனையாக இருக்காது அப்படின்னா, 100 ரூபா போட்டப்போ நமக்கு 1000 ரூபா ப்ராஃபிட் வந்துச்சு, 200 ரூபா போட்டப்போ 2000 ரூபா ப்ராஃபிட் வந்துருச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை, ஆளுக்கு 10 ரூபா கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் 1500 அந்த மாதிரி வேறு ஏதாவது ஒரு அமௌண்ட் வருது அப்படின்னா பர் பர்சன் பார்க்குறப்ப அமௌண்ட் குறைஞ்சிரும். கம்பெனியாக பார்க்குறப்ப 1000 ரூபா சம்பாரிச்சிட்டு இருந்த கம்பெனி இப்போ 1500 சம்பாதிக்கிறதுங்கிறது நல்லா தான் இருக்கும். ஆனால் அது எத்தனை ஷேரில் வருது அப்படிங்கிறப்ப பார்க்குறப்ப பர் பர்சனுக்கு அது இன்க்ரீஸாக டிக்ரீஸாங்கிறப்ப அது வேறு மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்க. அதனால தான் டெட்டாக வாங்கிக்கிட்டால் அந்த பிரச்சனைலாம் இருக்காது, நியூவாக ஷேர் வாங்கினீங்கன்னா இந்த பிரச்சனை தான் இருக்கும் கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படின்னு சொல்கிறாங்க. The issue of new equity share can also reduce the ownership and control of the existing shareholders. இப்போ 4 பேர் தான் இருக்கும் அப்படின்னா நமக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்கும். ஓகேவா, ஓனர்ஷிப் நம்ம தான் ஓனர்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதே ஒரு 4 லட்சம் பேர் ஆளுக்கு காசு கொடுத்துட்டு நானும் ஓனர் தான் வந்து உட்காந்துட்டாங்கன்னா கண்ட்ரோல், ஓனர்ஷிப் இது எல்லாமே அடி வாங்கி டைல்யூட் ஆகிடும். ஓகேவா, யார் ஓனர்னே தெரியாமல் போகிற அளவுக்கு. இதுதான் வந்துட்டு அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஈக்விட்டி ஷேர். அடுத்தது ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் அப்படின்றத சொல்கிறாங்க. தீஸ் ஆர் ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் ஷேர்ஸ். ஓகேவா, இதுவும் ஷேர் கேபிட்டல் தான், ஆனால் ஆர்டினரி ஷேர் கேபிட்டல் கிடையாது, ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் கிடையாது, ஆனால் ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஷேர்ஸ் அப்படிங்கிறாங்க. த ஹோல்டர்ஸ் ஆஃப் சச் ஷேர்ஸ் என்ஜாய் ப்ரையாரிட்டி. ஓகேவா, இவங்களுக்கு ப்ரையாரிட்டி இருக்குமா, அதனால தான் இவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ்ன்னு பேர்லேயே வச்சுருக்காங்க. போத் ஆஸ் ரிகார்ட் டு த பேமெண்ட் ஆஃப் ஃபிக்ஸட் அமௌண்ட் ஆஃப் டிவிடெண்ட் அண்ட் ஆல்சோ டுவர்ட்ஸ் ரீபேமெண்ட் ஆஃப் கேபிட்டல் ஆன் வைண்டிங் அப் ஆஃப் த கம்பெனி. நம்ம 2 விஷயம் பார்த்தோம் இல்லையா, ஒன்று டிவிடெண்டாக கொடுக்குறப்ப, இன்னொன்று கம்பெனியை இழுத்து மூடிட்டு கடைசியாக வைண்ட் அப் பண்ணுறப்ப கேபிட்டலில் திருப்பி கொடுப்பாங்கல்ல அந்த டைமில். இது ரெண்டுத்துலேயுமே ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ப்ரையாரிட்டி ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய எல்லாத்தையும் கொடுத்துட்டு அதில் மிச்சம் என்ன இருக்கோ அதுதான் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் பிரிச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சம் ஆஃப் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் ஆர் ஆஸ் ஃபாலோஸ். லாங் டேர்ம் ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேன் பி ரேஸ்டு த்ரூ அ பப்ளிக் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ். ஓகேவா, நமக்கு லாங் டேர்ம் ஃபண்ட்ஸ் வேணும்னா இதிலேருந்து ரைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பப்ளிக்காக. சச் ஷேர்ஸ் ஆர் நார்மலி குமுலேட்டிவ். ஓகேவா, குமுலேட்டிவ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு வருஷம் வந்துட்டு லாஸ் வந்துருச்சு அப்படின்னா அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணி அடுத்த வருஷம் நம்ம வந்துட்டு அதுக்கும் சேர்த்து டிவிடெண்ட் பே பண்ணிக்கலாம். ஓகேவா, எப்போ வந்துட்டு நமக்கு பே பண்ணுறதுக்கு போதுமான அளவு ப்ராஃபிட் வருதோ அப்போ நம்ம பே பண்ணோம்னா போதும். குமுலேட்டிவ் டிவிடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வருஷத்துக்கு 10 ரூபா கொடுக்கணும், இந்த வருஷம் என்கிட்ட காசே இல்லை அப்படின்னா நான் கொடுக்காம விட்டுட்டு அடுத்த வருஷம் 20 ரூபாயாக கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட். The rate of dividend on preference share is normally higher than the rate of interest on debentures and loans. பொதுவாக டிபெஞ்சர்ஸ்க்கு லோன்ஸ்க்குலாம் நம்ம எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 18% இல்லை ஒரு 12% இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஒரு கடன் வாங்கினா இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எதிர்பார்ப்பாங்க. ஆனால் இது ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்லேருந்து நம்ம காசு வாங்கினோன்னா இதை விட அதிகமாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா, மோஸ்ட் ஆஃப் த ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் these days carry a stipulation of period and the funds have to be repaid at the end of the stipulated period. மோஸ்ட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் எல்லாத்துக்குமே ஒரு பீரியட் இருக்கும், மெச்சூரிட்டி டேட் அப்படின்னு இருக்கும். 10 வருஷம் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸு,
5 வருஷம் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸு அந்த அந்த பீரியடில் வந்துட்டு அவங்க அந்த கேபிட்டல் அமௌண்ட்டோட அதை ரீபே பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் இஸ் அ ஹைப்ரிட் ஃபார்ம் ஆஃப் ஃபினான்சிங் விச் இம்பைப்ஸ் வித்தின் itself some characteristics of equity capital and some attributes of the debt capital. ஓகேவா? ப்ரிஃபரன்ஸ் ஷேர் அப்படிங்கிறது ஈக்விட்டியும் டெட்டும் சேர்ந்து ஒரு குழந்தை பெற்றுக்கிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இதோட கேரக்டரிஸ்டிக்ஸும் கொஞ்சம் இருக்கும், அதோட கேரக்டரிஸ்டிக்ஸும் கொஞ்சம் இருக்கும். எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா, ஈக்விட்டி ஷேர் மாதிரியே இதில் நம்ம வந்து டிவிடெண்ட் கொடுக்கறது, இவங்களும் ஓனர்ஸ்ன்னு சொல்கிறது, இந்த மாதிரியான ஒரு சில விஷயம்லாம் இருக்கும். அதே மாதிரி டெட்டு மாதிரியே என்ன பண்ணுவோம், ஃபிக்ஸடாக ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் சொல்லிடுவோம். அந்த ரேட்டு மட்டும் தான் கொடுப்போம், எக்ஸ்ட்ராலாம் கொடுக்க மாட்டோம். ஓகேவா? It is similar to equity because preference dividend, like equity dividend, is not a tax deductible payment. நான் சொன்னேன் இல்லையா, அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் எல்லாம் ப்ராஃபிட் வந்ததுக்கப்புறம் அதை எப்படி பிரிச்சுக்கிறோங்கிறதுனால அதை வந்துட்டு எக்ஸ்பென்ஸில் காட்ட முடியாது. ஸோ அதுக்கு டேக்ஸ் டிடக்ஷன் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ அது ஈக்விட்டி ஷேருக்கு எப்படியோ அதே மாதிரி தான் ப்ரிஃபரன்ஸ் ஷேருக்கும் அதுக்கும் வந்துட்டு டேக்ஸ் டிடக்ஷன் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது டெட்டை எப்படி ரிசம்பிள் பண்ணுது அப்படின்னா, ஃபிக்ஸடாக ரேட் இருக்கும், எவ்வளோ டிவிடெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்ட் ரேட் மாதிரி ஃபிக்ஸடாக டிவிடெண்ட் ரேட்டுன்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? அடுத்தது குமுலேட்டிவ் கன்வெர்ட்டபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் may also be offered, under which the shares would carry a cumulative dividend of specified limit for a period. ஓகேவா? ஒரு குமுலேட்டிவ் டிவிடெண்ட் இருக்கும் ஒரு ஸ்பெசிஃபைட் பீரியடுக்கு, சே 3 இயர்ஸ்னு வச்சுக்கலாமே. ஆஃப்டர் விச் த ஷேர்ஸ் ஆர் கன்வெர்ட்டட் இன்டூ ஈக்விட்டி ஷேர்ஸ். 3 வருஷம் கழித்து அது ஆட்டோமேட்டிக்காக ஈக்விட்டி ஷேர்ஸாக கன்வெர்ட் ஆகிடுமா. ஓகேவா? தீஸ் ஷேர்ஸ் ஆர் அட்ராக்டிவ் ஃபார் ப்ராஜெக்ட்ஸ் வித் அ லாங் ஜெஸ்டேஷன் பீரியட். ஓகேவா? ஜெஸ்டேஷன்னா என்னன்னு பார்ப்போம். The process or period of developing inside the uterus between conception. இது வந்துட்டு ஏதோ ஸ்பெசிஃபிக்காக இருக்காட்டுக்கு. செகண்ட் இது நம்ம எடுத்துக்கலாம், டெவலப்மெண்ட் ஆஃப் சம்திங் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். ஓகேவா? ஏதாவது ப்ராஜெக்ட் வந்துட்டு ரொம்ப பொறுமையாக தான் டெவலப் ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரி ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 3 வருஷம் கழித்து ஆட்டோமேட்டிக்காக ஈக்விட்டி ஷேராக மாறிடும். ஸோ இது எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ப்ரிஃபரன்ஸ் ஷேருக்கு ஃபிக்ஸடாக நம்ம வந்து அமௌண்ட் கொடுத்துட்றோம் அப்படிங்கிறதுனால அவன் ரிஸ்க்கு பயப்படாமல் வந்துடுவான். சரி, இது ப்ராஃபிட் வந்தாலும் வரலாலும் நமக்கு ஃபிக்ஸடாக ஒரு அமௌண்ட் இருக்குது, அப்புறம் இப்போ தர முடியல அப்படின்னாலும் அது எல்லாத்தையும் குமுலேட் பண்ணி ஒரு 10 வருஷத்துக்குள்ளேயாவது அமௌண்ட் வந்துடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரும். அப்புறம் 3 வருஷம் கழித்து அது ஈக்விட்டி ஷேராக மாறினோடனே அதுக்கப்புறம் லாஸ் வந்தாலும் நம்ம ஏற்றுக்கலாம், அப்போ ரிஸ்க் கம்மி தானே. ஆரம்பத்தில் தான் ரிஸ்க் அதிகமாக இருக்கும், 3 வருஷம் கழிச்சுலாம் நல்லா க்ரோ ஆகிடும். அவன் காசு 1000 ரூபா போடுறான், நம்மள்ட்ட என்ன 10 ரூபா தானே கேட்குறான். 3 வருஷம் கழித்து லாஸ் வந்தால் அவனுக்கும் தானே லாஸ் வரும், நமக்கு மட்டுமா லாஸ் வரும். ஸோ அவனை நம்பி கொடுப்போம் அப்படின்ட்டு இது வந்துட்டு அவன்கிட்டருந்து கன்வின்ஸ் பண்ணி அவன் பணத்தை வாங்குறதுக்கு ஒரு ஈஸியான ஒரு வேன்ற மாதிரி தான் எனக்கு புரியுது. ஓகேவா? ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் மே பி ரிடீம்ட் அட் அ ப்ரீ டிசைடட் ஃப்யூச்சர் டேட். ஓகேவா? ஆல்ரெடி டிசைட் பண்ணப்பட்ட ஒரு ஃப்யூச்சர் டேட்டில் அதை ரிடீம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அப்படின்னா ஏர்லியர் ஸ்டேஜ் இன்டர்லியா அவுட் ஆஃப் த ப்ராஃபிட்ஸ் ஆஃப் த கம்பெனி. இப்போ வந்து நமக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் வந்துருச்சு, இதுக்கு மேலே ப்ரிஃபரன்ஸ் ஷேர்லாம் தேவையில்லை அப்படின்னா அதை ரிடீம் பண்ணிடலாம். இங்கேப்பா வாங்கப்பா 1000 ரூபா கொடுத்தீங்கல்ல, உங்களுக்கு வந்துட்டு டிவிடெண்ட் 10 ரூபா, 1010 ரூபா வாங்கிக்கோங்க, கிளம்புங்க, நீங்கள் வேணுன்னா ஈக்விட்டி ஷேர் வாங்கிக்கோங்க, உங்களுக்கு காசை கொடுத்து நாங்கள் திருப்பி அனுப்பிச்சிடுறோம் அப்படின்ற மாதிரி கொடுத்து அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஓகேவா? இது வந்து ஈக்விட்டி ஷேரில் பண்ண முடியாது. ஆனால் அதையுமே பைபேக்குன்னு சொல்லி பண்ணுவாங்க, அது வேறு. ஸோ அதை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். ப்ரிஃபரன்ஸ் ஷேரில் இதை நம்ம வந்துட்டு ரிடீம் அப்படின்னு சொல்லி ரிடீமே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கும் எனக்கும் உறவு முடிஞ்சு போச்சு, நீங்கள் கொடுத்த காசை திருப்பி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி ரிடீம் பண்ணிடலான்னு சொல்கிறாங்க. ஓகேவா? This enables the promoters to withdraw their capital from the company, which is now self-sufficient, and withdrawn capital may be reinvested in other profitable ventures. ப்ரொமோட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க போட்ட காசை திருப்பி எடுத்துக்கிறாங்க. இப்போ அது ப்ராஃபிட்டபுளாக போயிட்டுருக்கு, ஸோ நம்ம போட்ட காசை எடுத்துக்கலாம், அதே காசை நம்ம வேறு ஏதாவது ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்க. ப்ரொமோட்டர்ஸ் அப்படிங்கிறவங்க வேறு யாரும் இல்லை, அந்த கம்பெனியை ஆரம்பித்தவங்க. ஓகேவா? ஒரிஜினல் ஓனர். அந்த ஐடியா யாருக்கு வந்து அதை ஸ்டார்ட் பண்ணுவாங்கல்ல ஒரு கம்பெனியை, அந்த ஐடியா வரக்கூடிய முதல் நபர் தான் வந்துட்டு நம்ம ப்ரொமோட்டர் அப்படின்னு சொல்கிறோம். வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேன் பி ஆஸ் பிலோ. என்னென்ன ப்ரிஃபரன்ஸ் ஷேர்லாம் இருக்குது அப்படின்னா, குமுலேட்டிவ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி டிவிடெண்ட் அரியராக இருந்துச்சு அப்படின்னா அது அக்குமுலேட் ஆகிடும். ஃபைனலாக என்றைக்கு தராங்களோ அப்போ எல்லாத்தையும் சேர்த்து திருப்பி தந்துடுவாங்க. நான் குமுலேட்டிவ் அப்படின்னா அரியர் டிவிடெண்ட் கிடையாது, இந்த வருஷம் ப்ராஃபிட் இருந்தால் உனக்கு கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. ஸோ இதுக்கும் அப்போ ஈக்விட்டி ஷேருக்கும் என்னடா டிஃப்ரென்ஸு, இதுவும் அதுவும் ஒன்று தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குல்ல,
டிவிடெண்ட் கொடுத்தா ஃபஸ்ட்டு எனக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுக்கணும், கம்பெனி எழுத்து மூடி நீங்கள் லிக்விடேட் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு எனக்கு தான் கொடுக்கணும், அந்த ஒரு பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அதுக்காக வருவாங்க. ரெடீமபிள் அப்படின்னா ரிடம்ஷன் ஷுட் பி டன், நம்ம அந்த காசை எப்போனாலும் திருப்பி கொடுத்து தான் ஆகணும். பார்ட்டிசிபேட்டிங் அப்படின்னா சர்ப்ளஸ் ஃபண்ட்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுத்து சர்ப்ளஸ் ஃபண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் இவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. நான் பார்ட்டிசிபேட்டிங் அப்படின்னா ஃபிக்ஸட் ரேட் ஆஃப் டிவிடெண்ட், அவ்வளோதான், அதுக்கு மேலே அவங்களுக்கு எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. கன்வெர்ட்டிபிள், ஆப்ஷன் ஆஃப் கன்வெர்ட்டிங் இன்டூ ஈக்விட்டி ஷேர்ஸ், ஈக்விட்டி ஷேராக மாற்றுறதுக்கான ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அது கன்வெர்ட்டபிள், இல்லைனா நான் கன்வெர்ட்டபிள். ஓகேவா? இப்போ ப்ரிஃபரன்ஸ் ஷேர் மூலியமாக நம்ம வந்துட்டு ஃபண்டை ரைஸ் பண்ணால் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்றத இங்கே சொல்ல போகிறோம். நோ டைல்யூஷன் இன் இபிஎஸ் ஆன் என்லார்ஜ்டு கேபிட்டல் பேஸ். ஓகேவா? டெட்டு மாதிரியே இபிஎஸ் ஏர்னிங்ஸ் பர் ஷேரில் வந்துட்டு எந்த ஒரு டைல்யூஷனும் இருக்காது. ஏன்னா ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு தான் வந்துட்டு பர் ஷேர் அப்படின்ற மாதிரி நம்ம டிவைட் பண்ணுவோம், அதில் ப்ரிஃபரன்ஸ் இது வராது. ஸோ இபிஎஸ்சில் டைல்யூஷன் இருக்காது அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆர் இஷ்யூட் இட் ரெடியூசஸ் இபிஎஸ். ஆமாம், கரெக்டாக. ஈக்விட்டி ஷேர் கொடுத்துருந்தோம் அப்படின்னா இபிஎஸ் கம்மியாக இருந்திருக்கும், நம்ம வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேராக கொடுத்ததுனால இபிஎஸ் குறையல அப்படின்னு சொல்கிறாங்க. தஸ் அஃபெக்டிங் த மார்க்கெட் பர்செப்ஷன் அபவுட் த கம்பெனி. ஸோ இது ஆக்சுவலாக பார்த்தா கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தா ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுத்தாலும் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் கொடுத்தாலும் காசு போனது தான். ஆனால் வெளியே இருந்து மக்கள் பார்க்குறப்ப மார்க்கெட்டில் அப்பா இபிஎஸ் இவ்வளோ இருக்குப்பா அப்படின்ற மாதிரி ஒரு இது. ஓகேவா? தேர் இஸ் ஆல்சோ த அட்வான்டேஜ் ஆஃப் லெவரேஜ் ஆஸ் இட் பிஎஸ் எ ஃபிக்ஸட் சார்ஜ். ஓகேவா? எங்கெல்லாம் ஃபிக்ஸட் சார்ஜ் இருக்கோ அந்த இடத்துலலாம் லெவரேஜ் இருக்கும். ஓகேவா? இதை நம்ம லெவரேஜ்னு தனியாகவே ஒரு சாப்டர் இருக்குது, அங்கே படிக்கிறப்போ சூப்பராக புரியும், இது எனக்கு ரொம்ப பிடிச்ச சாப்டர். பிகாஸ் கம்பெனிஸ் ஆர் ரெக்வயர்ட் டு பே ஃபிக்ஸட் ரேட் ஆஃப் டிவிடெண்ட் இன் கேஸ் ஆஃப் அன் இஷ்யூ ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர். ஆமாம், டெட்டு மாதிரியே இதுலேயும் நமக்கு ஃபிக்ஸட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான். ஓகேவா? அதனால் அது லெவரேஜ் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. லெவரேஜ்னால் என்னன்றதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். நான் பேமெண்ட் ஆஃப் ப்ரிஃபரன்ட் டிவிடெண்ட்ஸ் டஸ் நாட் ஃபோர்ஸ் அ கம்பெனி இன்டு லிக்விடேட். இதே ஒரு ஈக்விட்டி ஷேரோட இது வந்துட்டு இதாகிடுச்சு, அவங்களால டிவிடெண்ட் பே பண்ண முடியல அப்படின்னா அது வந்துட்டு லைக் இன்சால்வெண்ட் மாதிரி, திவால் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அமௌண்ட்டே இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஆனால் ப்ரிஃபரன்ஸ் ஷேருக்கு அப்படி கிடையாது. நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் ஷேருக்கு டிவிடெண்டே கொடுக்கல, ஆனால் நான் ஒரு தப்பான எக்ஸாம்பிள் கொடுத்துட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. ஈக்விட்டி ஷேருன்ற எக்ஸாம்பிள் நான் சொல்லியிருந்துருக்கக்கூடாது, டெட்டை பற்றி சொல்லியிருந்துருக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம ஒரு பேங்க்கில் கடன் வாங்குகிறோம், அதோட இன்ட்ரெஸ்ட்டை நம்மளால் பே பண்ண முடியல அப்படின்னா நம்மளை வந்து திவால் ஆகிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவங்களோட லயபிலிட்டிஸை மீட் அவுட் பண்ண முடியல, ஸோ அவங்கள்ட்ட இருக்க அசட்டெல்லாம் விற்று அதெல்லாம் செட்டில் பண்ணி கம்பெனி எழுத்து மூடிடுங்க, மிச்சம் ஏதாவது இருந்துச்சுன்னா ஷேர் ஹோல்டர்ஸ்ட்டை கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ரிஃபரன்ஸ்க்கு வந்துட்டு வராது. ஓகேவா? ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நம்மளால் காசு கொடுக்க முடியலன்னா அது குமுலேட் ஆகிட்டு தான் போகுமே ஒழிய கம்பெனி எழுத்து மூடுற சுச்சுவேஷன் என்றைக்குமே வராது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, there is no risk of takeover as the preference shareholders do not have voting rights except where dividend payment are in arrears. இப்போது டிவிடெண்ட் அரியர்ஸ்லேயே வச்சுக்கிட்டே போகிறாங்கல்ல, அப்போ என்ன ஆகும்? அதனால் கம்பெனிக்கு எந்த லாஸுமே இல்லைனா அவன் வேணும்னே அரியர் வச்சுக்கிட்டே போவானே, நான் அப்புறம் தரேன் குமுலேட் பண்ணிக்கிட்டே போவான், நான் அதுக்குள்ளே செத்தே போயிடுவேன், எப்போ தருவான் அப்படின்னா அதுக்கு நமக்கும் ஒரு ரெமெடி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்துட்டு இத்தனை வருஷத்துக்கு மேலே அரியர் வச்சு எனக்கு டிவிடெண்டே தராமல் இருந்தீங்கன்னா நானும் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் மாதிரி ஓட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். சரிடா, ஓட் பண்ணால் பண்ணிட்டு போ அப்படின்னா அப்படி கிடையாது. ஓட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, மெஜாரிட்டி அவங்க வந்துட்டாங்கன்னா அவங்க அப்புறம் ஓனர்ஸ் மாதிரி அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஓட்டிங் எடுத்து மெஜாரிட்டி வந்துருச்சு அப்படின்னா அவங்க நினைக்கிறது தான் அந்த கம்பெனியில் நடக்கும். ஸோ அவங்க நிறைய பேர் வந்துட்டாங்க, ஃபஸ்ட்டு டிவிடெண்டை கொடுத்து முடிச்சிடலாம் அப்படின்னு ஓட் பண்ணி அவங்களே காசு எடுத்துக்குவாங்க அந்த மாதிரி டைமில். ஸோ அந்த ஓட் பண்ணுறது அப்படிங்கிறது அந்த கண்ட்ரோல், ஓனர்ஷிப் இதெல்லாம் டைல்யூட் ஆகுற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். பொதுவாக இவங்களுக்கு ஓட்டிங் பவர் கிடையாது அப்படிங்கிறதுனால நமக்கு டேக் ஓவர் ரிஸ்க்கு கிடையாதுன்றாங்க. ஆனால் அந்த மாதிரி டிவிடெண்ட் அரியராக இருக்கப்போ மட்டும் அவங்களுக்கு அந்த ஓட்டிங் ரைட் வந்துடும், அப்போ அந்த ரிஸ்க் வந்துடும். ஓகேவா? த ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட்ஸ் ஆர் ஃபிக்ஸட் அண்ட் ப்ரீ டிசைடட். ஆமாம், எவ்வளோன்றதும் முன்னாடியே தெரியும், நம்ம டிசைட் பண்ணுறது தான் அது. ஹென்ஸ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் கேனாட் பார்ட்டிசிபேட் இன் சர்ப்ளஸ் ப்ராஃபிட்ஸ் as த ஆர்டினரி ஷேர் ஹோல்டர்ஸ் கேன் எக்ஸ்பெக்ட் இன் கேஸ் ஆஃப் பார்ட்டிசிபேட்டிங் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ். அதாவது சர்ப்ளஸ் ப்ராஃபிட்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு தான்.
ப்ரிஃபரன்ஸ் ஷேர் அதில் வந்து எனக்கும் பங்கு கொடுன்னு கேட்க முடியாது. அவங்களுக்கு ஃபிக்ஸடாக ஒரு அமௌண்ட் முன்னாடியே டிசைட் பண்ணி வச்சாச்சு, அது மட்டும்தான் தரப்படும். வாங்கிட்டு நீ போயிடு அப்படின்னு நம்ம சொல்லிடணும். ஆனால் ஒரே ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது. பார்ட்டிசிபேட்டிங் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அந்த எக்ஸஸ் வந்துட்டு பங்கு கிடைக்கும். ஓகேவா? இதெல்லாம் நம்மளாக வச்சுக்கிறது தான் வச்சுக்கோங்களேன். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பேர் வச்சு, சரி நீ காசை மட்டும் கொடுப்பா, உனக்கு மிச்சம் இருந்தால் கூட நான் எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட தரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம ஒவ்வொரு டீல் பேசுகிறோம்ல, அந்த ஒவ்வொரு டீலுக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் ஷேர்ஸ்ன்ற மாதிரி பேர் வச்சுருக்காங்க, அவ்வளோதான். ப்ரிஃபரன்ஸ் கேபிட்டல் கேன் பி ரிடீம்ட் ஆஃப்டர் அ ஸ்பெசிஃபைட் பீரியட். ஓகேவா? இதை நம்ம வந்து ஒரு ஸ்பெசிஃபைட் பீரியட்க்கு அப்புறம் ரிடீம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வச்சுக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. அடுத்தது டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ரைசிங் ஃபண்ட்ஸ் பை இஷ்யூ ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். ஓகேவா? ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் மூலயமா நம்ம அமௌண்ட் ரைஸ் பண்ணுறதோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்றத இங்கே பார்க்க போகிறோம். ஒரு முக்கியமான டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ப்ரிஃபரன்ஸ் ஷேர் இஸ் தட் ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் இஸ் நாட் டேக்ஸ் டிடக்டபிள். இதை டேக்ஸை நம்மளால் வந்துட்டு டிடக்ட் பண்ண முடியாது. எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லிட்டு P&L இங்கே போட்டோம் அப்படின்னா தான் அதை கழிச்சிட்டு வர ப்ராஃபிட்டுக்கு மட்டும் நம்ம டேக்ஸ் கட்டினா போதும். ஸோ இது இங்கே வராது, இங்கே தனியாக அதோட அப்ராப்ரியேஷனாக வருது. அப்படிங்கிறப்ப டேக்ஸை வந்துட்டு நம்ம அதுக்கும் சேர்த்து தான் கட்டணும். நம்ம எவ்வளோ ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் கொடுத்தோமோ அதுக்கும் சேர்த்து டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த டேக்ஸ் ஷீல்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இது கொடுக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹென்ஸ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் வந்து காஸ்ட்லியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க டெட்டை விட. ஓகேவா? டெட்டுக்கு அந்த பர்சன்டேஜை மட்டும் கொடுத்தா போதும். அந்த எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுத்தோமோ ப்ராஃபிட்லேருந்து அந்த இன்ட்ரெஸ்ட்டை மைனஸ் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்க ப்ராஃபிட்டுக்கு மட்டும் நம்ம டேக்ஸ் கட்டினா போதும். ஆனால் இது டிவிடெண்ட், ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் அப்படிங்கிறது வந்து அப்படி கிடையாது. ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட்ஸ் ஆர் குமுலேட்டிவ் இன் நேச்சர். ஓகேவா? சேர்ந்துக்கிட்டே போகும். திஸ் மீன்ஸ் தட் இஃப் இன் அ பர்டிகுலர் இயர் ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் ஆர் நாட் பெய்ட், தே ஷல் பி அக்குமுலேட்டட் அண்ட் பெய்ட் லேட்டர். ஓகேவா? இதான் நான் சொல்லிட்டுருக்கேன். ஆல்சோ இஃப் தீஸ் டிவிடெண்ட்ஸ் ஆர் நாட் பெய்ட், நோ டிவிடெண்ட் கேன் பி பெய்ட் டு ஆர்டினரி ஷேர் ஹோல்டர்ஸ். ஓ, இது வேறு ஒன்று இருக்கா? ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்டு வந்துட்டு நம்ம ஆல்ரெடி அக்குமுலேட் பண்ணி அது 4 வருஷத்துக்கு சேர்ந்து போச்சு. இப்போ வந்துட்டு நான் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு போய் டிவிடெண்ட் கொடுத்தேன்னா இவெல்லாம் என்ன ஆமே ஜோக் டு யூ அப்படின்ற மாதிரி கேட்பான். ஸோ ஆஸ் த நேம் சஜஸ்ட், டிவிடெண்ட் கொடுக்குறதா இருந்தால் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி இவனுக்கு தான், ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இவனுக்கு தான். இவனுக்கு கொடுத்துட்டு மிச்சம் இருந்தால் தான் ஈக்விட்டி ஷேருக்குன்றாங்க. ஓகேவா? The non-payment of dividend to ordinary shareholders could seriously impair the reputation of the concerned company. ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடெண்ட் கொடுக்கல அப்படின்னா, சரி நான் ப்ரிஃபரன்ஸ்க்கு தான் கொடுக்கல, சரி அதனால் ஈக்விட்டிக்கும் கொடுக்கல, 2 பேரும் கிடங்கடா அப்படின்னு சொல்லலான்னு பார்த்தா அதில் தான் பிரச்சனை இருக்குது. ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நீங்கள் டிவிடெண்ட் கொடுக்கல அப்படின்னா மார்க்கெட்டில் உங்கள் ஷேர் ப்ரைஸ் கம்மியாகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஈக்விட்டி கொடுக்கணுன்னா இப்போ ப்ரிஃபரன்ஸ்க்கு கொடுத்து தான் ஆகணும், அப்புறம் தான் ஈக்விட்டிக்கு வர முடியும். இதுதான் இதில் இருக்க டிஸ்அட்வான்டேஜ்ன்றாங்க. ஓகேவா? சரி, இப்போ வந்துட்டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் என்னென்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்குறோம். டிவிடெண்ட் பேமெண்ட்டில் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோன்னா, ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் தான் ஈக்விட்டி டிவிடெண்ட் பே பண்ணுவாங்க. ஓகேவா? இங்கே ஈக்விட்டி டிவிடெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடியே ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் கொடுத்துருவாங்க. ஓகேவா? ரேட் ஆஃப் டிவிடெண்ட் அப்படிங்கிறது எவ்வளோ சம்பாதிக்கிறோன்றதை பொறுத்து இருக்குது, ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் அப்படி இல்லை, நம்ம ஆல்ரெடி டிட்டர்மைன் பண்ணியிருக்க ஒரு பர்சன்டேஜ் தான் ஃபிக்ஸடாக இருக்கும். ஓகேவா? கன்வெர்ட்டபிலிட்டி வந்துட்டு ஈக்விட்டியாகவே கன்வெர்ட் பண்ண முடியாது, ப்ரிஃபரன்ஸ் ஷேரை ஈக்விட்டியாக கன்வெர்ட் பண்ணலாம். ஓகேவா? ஓட்டிங் ரைட்ஸ் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு எப்பயுமே இருக்கும். இதில் வந்துட்டு ஒரு சில இடத்துல மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? லைக் எக்ஸாம்பிள் அந்த அரியர்ஸில் இருக்கப்போ சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி. அடுத்த டைப் ஆஃப் கேபிட்டல் வந்துட்டோம், ரீடைன்டு ஏர்னிங்ஸ். லாங் டேர்ம் ஃபண்ட்ஸ் மே ஆல்சோ பி ப்ரொவைடட் பை அக்குமுலேட்டிங் த ப்ராஃபிட்ஸ் ஆஃப் த கம்பெனி அண்ட் பை ப்ளோவிங் தெம் பேக் இன்டு பிஸ்னஸ். லாங் டேர்ம் ஃபண்ட்ஸில் தான் நம்ம இது எல்லாமே பார்த்துட்ருக்கோம். ஞாபகம் இருக்கா? 3ன்னு சொல்லிட்டு ஒரு லாங் டேர்ம் ஃபண்ட்ஸ் ஞாபகம் இருக்கா? லாங் டேர்ம் ஃபண்ட்ஸுன்றதில் தான் இது எல்லாமே பார்க்குறோம். 3.1 தான் ஈக்விட்டி, 3.2 தான் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல், 3.3 தான் ரீடைன்ட் ஏர்னிங்ஸ். ஸோ இது எல்லாமே லாங் டேர்ம் ஃபண்ட்ஸ் தான். ஓகேங்களா? லாங் டேர்மை நம்ம அமௌண்ட் எப்படி வாங்கணும் அப்படின்னா, நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ப்ராஃபிட்டை அக்குமுலேட் பண்ணி அதை திருப்பி நம்ம வந்து பிஸ்னஸ்குள்ளேயே போடுறது மூலயமா அதை வந்து ரீடைன்ட் ஏர்னிங்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேவா? அது வந்துட்டு ஒரு சோர்ஸ் ஆஃப் கேபிட்டல் அப்படிங்கிற மாதிரி. Such funds belong to the ordinary shareholders and increase the net worth of the company. இது ஆக்சுவலாக திருப்பி நம்ம பிஸ்னஸ்குள்ளே போடலை அப்படின்னா யாருக்கு போயிருக்க வேண்டியது? ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு போயிருக்க வேண்டியது. இதை நம்ம திருப்பி பிஸ்னஸ்குள்ளே போடுறதுனால நெட்ஒர்த் ஆஃப் கம்பெனி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. கம்பெனியை விட்டு வெளியே ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு போகாமல் திருப்பி கம்பெனிக்குள்ளேயே போடுறோம் அப்படிங்கிறதுனால அதோட நெட்ஒர்த் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் தானே ஆகும். ஸோ அந்த மாதிரி. A public limited company must plow back as a reasonable amount of profit every year
keeping in view the legal requirements in this regard and also for its own expansion plans. ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனி நல்லா வந்து செயல்பட்டுக்கிட்டு வருது அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் அது வந்துட்டு ஒரு அமௌண்ட் ஆஃப் ரீட்டைன்ட் ஏர்னிங்ஸை திருப்பி பிஸ்னஸ்க்குள்ளே போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ தான் அதால் எக்ஸ்பேன்ஷன்லாம் பண்ண முடியும். லீகலாக ஏதாவது ரெக்குயர்மெண்ட்ஸ் இருந்தால் அதை வந்து கன்சிடர் பண்ணிவிட்டு இதை செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சச் ஃபண்ட்ஸ் ஆல்சோ என்டைல் ஆல்மோஸ்ட் நோ ரிஸ்க். ஓகேவா? இதில் ரிஸ்க்கே கிடையாது. நம்ம சம்பாரிச்சோம், நம்ம எடுத்து திருப்பி இன்வெஸ்ட் பண்ணிக்கிறோம். இதில் யாருக்கும் நமக்கு பணம் தரணுங்கிறது இல்லை, லாஸ் ஆச்சுன்னா அது ஆகிடும் அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா அது ப்ராஃபிட் தானே. அதனால் ஆல்மோஸ்ட் நோ ரிஸ்க் அப்படின்றாங்க. அதாவது இந்த சோர்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ்னால நோ ரிஸ்க். அந்த காசு போனாலும் போனது தான். ஸோ இந்த சோர்ஸ்னால ஏதாவது ரிஸ்க் இருக்கா அப்படின்னா கிடையாது. நமக்கு லாஸ் வந்தால் அவங்களுக்கு கொடுத்தே தான் ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் பிரச்சனை கிடையாது. ஃபர்தர் கண்ட்ரோல் ஆஃப் ப்ரெசன்ட் ஓனர்ஸ் இஸ் ஆல்சோ நாட் டைல்யூட்டட் பை ரீடைன்டு ப்ராஃபிட்ஸ். ரீடைன்டு ப்ராஃபிட்ஸை நம்ம திருப்பி கேபிட்டலுக்குள்ளே போடுறதுனால இப்போ வந்து புதுசாக ஷேர் ஹோல்டர்ஸ் வந்தாங்கன்னா ஆல்ரெடி 10 பேர் இருக்கிறது இப்போ 15 பேராக மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு கேஸ் இருக்கும்ல. அது ரீடைன்டு ப்ராஃபிட்ஸில் இருக்காது. 10 பேர் இருந்தால் அதே 10 பேர் தான், அமௌண்ட்டு தானே திருப்பி போட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. The decision to plow back depends on the rate of return generated by the company versus expected cost of equity. This is further discussed in dividend decision chapter. ஓகேவா? இது dividend decision chapterல டீப்பாக பார்க்க போகிறோம். பட் என்ன சொல்கிறாங்கன்னு ஒரே வார்த்தையில் சொல்கிறேன். இப்போ நம்ம கம்பெனியில் அதை திருப்பி இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா 18% நம்மளால் ரிட்டர்ன் எடுக்க முடியும். இதே இது டிவிடெண்ட் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, அதாவது ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு எவ்வளோ நம்ம வந்துட்டு டிவிடெண்ட் கொடுத்தாகணும் அப்படின்னா 14% தான் டிவிடெண்ட் கொடுக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணுவோம், நீ இருப்பா நான் அமௌண்ட்டை போடுறேன் அப்படின்னு போட்டு அந்த 4% எக்ஸ்ட்ராவை எடுத்துக்கிட்டே உனக்கு இந்த 14 கொடுத்துருவோம். இதே நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 10% தான் கிடைக்கும். இவன் 14% கேட்பான் அப்படின்னா, ஐயோ நான் இன்வெஸ்ட்லாம் பண்ணல, வந்த ப்ராஃபிட் எல்லாத்தையும் அவன்கிட்டே கொடுத்துரு, 14% கொடுத்து விட்ரு அப்படின்ற மாதிரி கொடுத்துருவாங்க. ஓகேவா? அடுத்தது டிபெஞ்சர்ஸ். சரி, நம்ம டிபெஞ்சர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் போயிட்டு வந்துடலாமா?